எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லன்ச் டு நைட் ரொட்டீன், அதாவது லன்ச்லேருந்து நான் நைட்டு வரை என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வீக் டேஸில் எடுத்தது தான். அன்றைக்கி லஞ்சுக்கு வெஜ் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வெஜ் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் கடலெண்ணெய், அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த கேப்பில் ஆதிரனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா அவன் நாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான், என்ன விளையாண்டுக்கிட்டு இருப்பான், இல்லைனா நம்மளை தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டேன். அடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஒரு நிமிஷம் நல்லா அந்த நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு அதையும் அந்த வெங்காயம், புதினா, கொத்தமல்லியோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது தக்காளி லைட்டாக மசிஞ்சு வரணும். ஸோ அதனால் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா மசிஞ்சு வந்துடும். பிரியாணிக்கு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை நான் ஊற வச்சுருக்கேன். அதாவது ஒரு 15 நிமிஷம் மட்டும் நான் ஊற வச்சுருக்கிறேன். இந்தளவுக்கு தக்காளி பாதி நல்லா மசிஞ்சதும் அதில் நான் 1 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர். நான் நார்மலாக நம்ம கடையில் வாங்கின பிரியாணி மசாலா பொடி தான் சேர்த்துருக்கேன். நான் என்ன பிராண்ட்னா சக்தி பிராண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு பிடிச்ச காய்கறிகள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அப்புறம் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துட்டு சும்மா ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுட்டு அதை நல்லா வேக விட்டுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் அதை மூடி வச்சு மீடியம் ஹீட்லேயே வேக விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக வற்றுனதுக்கப்புறமா 1 கப் ரைஸ்க்கு நான் 1/2 கப் நல்லா ஒரு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிட்டேன். ஹாட் வாட்டர் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிங்க. ஹாட் வாட்டர் சேர்த்தோம் அப்படின்னா எனக்கு சமையல் வேகமாக முடியும். ஸோ அதனால தான் நான் அந்த சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் நல்லா அரிசி ஊறிடுச்சு. அந்த அரிசியும் நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, லாஸ்ட்டாக கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு, ஒரு 2 டீஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். 2 விசில் வரையும் நான் குக்கரை எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். 2 விசிலுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா பிரியாணி கீழே அடிப்பிடிச்சிரும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும். ஸோ 2 விசில் 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி விட்டு பண்ணோம் அப்படின்னா 2 கப் ரைஸில் நல்லா உதிரியாக வரும். அதுக்கப்புறம் எங்கிட்ட ரைத்தாவுக்கு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, ஒரே ஒரு வெள்ளரிக்காய், இதை ரொம்ப குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேன். அப்புறம் அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சீரகம், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு என்ன கன்சிஸ்டன்சிஸ் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அந்த தயிர் வெங்காயம் ரெடி ஆயிரும். இந்த குக்கரில் விசில் எல்லாமே போனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிரியாணி நமக்கு அடிப்பிடிக்காமல் குழையாமல் நல்லா உதிரியாக வரும். அதுக்கப்புறம் ஆதிரனுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டேன், எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு ஆதிரன் தூங்கிட்டான். நானும் கொஞ்சம் நேரம் சோஃபாவில் படுத்திருந்தவா நான் அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க அரியை கூப்பிட்டுட்டு வந்ததுமே நான் கொஞ்சம் நேரம் உள்ளே ஆதிரன்கிட்ட போய் உள்ளே தூங்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்களே அரிக்கு சாப்பாடெலாம் ஊற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஈவினிங் எழுந்திரிச்சிட்டு மாவு அரைக்க ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியம் சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் கழுவாமல் இருந்தது. ஸோ ஆல்ரெடி டிஷ்வாஷரில் உள்ளதெல்லாம் எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு நான் மதியம் அந்த கிடந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவி எல்லாம் டிஷ்வாஷருக்குள்ளே காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் எங்கள் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் அவர் ஆஃபீஸ் வேலையாக இருந்தார். ஸோ நான் தான் அன்றைக்கி டீ போட்டு
அவருக்கு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் டீ குடிச்சிட்டு ஈவினிங் டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறையா பேர் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த வீக்கெண்டு சாட்டர்டே வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வருது. ஸோ அதுக்கு நிறையா பேர் வந்து விஷ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க கமெண்ட்டில். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், நாங்கள் எப்படி அதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நானும் டீ குடிச்சு முடித்தேன். இங்கே உளுந்தும் நல்லா ஆட்டிடுச்சு. ஸோ உளுந்தை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு கிரைண்டரை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். அன்றைக்கி நைட்டு வந்து வால்மார்ட் போக வேண்டியிருந்தது. ஸோ அதனால் டின்னர் வந்து ஈவினிங் ஏதாவது கிரேவி வேகமாகவே பண்ணி வச்சிடலாம். வால்மார்ட் போயிட்டு வரும்போது சப்பாத்தி வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம் டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நான் ஒரு 6 மணிக்கெல்லாம் டின்னர் எக் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக் கிரேவிக்கு வந்து ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் வந்து 2 பச்சை மிளகா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் கிரேவி வந்து ரொம்ப நல்லா வரும். வெங்காயம் வதக்காமல் நம்ம தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா கிரேவி நல்லா இருக்காது. ஸோ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது லைட்டாக ஒரு பாதி அளவு மசிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நான் மூடி வச்சிட்டேன். எக் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த மிஷினில் வந்து முட்டையை வந்து பாயில் பண்ண வச்சுட்டேன். நான் வந்து ஒரு 6 முட்டை வந்து பாயில் பண்ண வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தக்காளி பாதி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா பொடியெல்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன். இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பொடியோட பச்சை வாசனை போகணும், அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். ஸோ நான் மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை கம்ப்ளீட்டாக நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிட்டேன். முட்டையும் நல்லா வெந்துருச்சு. ஸோ அதையும் நல்லா தோலெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டேன். முட்டை தோலெல்லாம் உரிச்சதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி 2 ஸ்லைஸாக போட்டு அந்த பாதி முட்டை இருக்குது பார்த்திங்களா, அதை 2 துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டோம் அப்படின்னா கிரேவிக்கு நம்ம சப்பாத்தி கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டி பீஸாக போட்டோன்னா அந்த முட்டை வந்து எல்லாம் கரைஞ்சிரும் கிரேவியோட. ஸோ இந்த மாதிரி பெரிய பீஸாக போட்டால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கிரேவியில் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை போட்டு அந்த முட்டையும் போட்டுட்டு நல்லா அந்த முட்டை உடையாமல் லைட்டாக அந்த மாதிரி எல்லா சைடும் மசாலாவோட பெரட்டி விடணும். லாஸ்ட்டாக அந்த மாதிரி எல்லா சைடும் பெரட்டி விட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணி பாத்திரத்தையும் தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாருமே வால்மார்ட் கிளம்பிட்டோம். வால்மார்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹரிக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்க வேண்டியிருந்தது. ஆல்ரெடி நிறையா ட்ரெஸ்ஸஸ் எடுத்ததெல்லாம் அவன் வளர்ந்துட்டானா என்னன்னு தெரில, உட்காரும் போதெல்லாம் பேண்ட்டு டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவி பண்ணி வச்சுட்டு அப்புறம் நாங்கள் வால்மார்ட் கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஃபெப்ரவரி மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களோட நேம் சொல்கிறேன். பிரணீதா, நியோ, தனுஸ்ரீ, லவா, சேத்னா, நிரவ், பவிஷுபா, அபிராமவல்லி, சைலேஷ்குமார், ஜெயலக்ஷ்மி, ராதா, சூரியநாஷ், சாண்ட்ரா, பாண்டிசெல்வி, வர்த்தினி, சுனில், சாய் விஷ்ணு, சாய் சரண், தனிஷியா, இவங்க எல்லாருமே பிப்ரவரி மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே.
வால்மார்ட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்ப்ரிங் சீசன் வரப்போகுது இல்லையா, அதனால் அதுக்குரிய டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே அந்த எதிர்த்தாப்புலேயே வச்சுருந்தாங்க. அதில் என் கண்ணுக்கு எப்போயுமே எங்கேயாவது கடைக்கு போனால் படுறது எல்லாமே இந்த கிச்சன் ஐட்டங்கள் தான் என் கண்ணில் படும். அதை மட்டும்தான் வாங்குறேனோ இல்லையோ அதை நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹரிக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு அவன் டாய் கேட்டுகிட்டே இருந்தான். சரி அவனுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டாய் மட்டும் வாங்கி கொடுத்தோம். ரொம்பலாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல, சும்மா ஒரு 1/2 hour தான் ஆச்சு எல்லாம் வாங்குறதுக்கு. வாங்கிட்டு லாஸ்ட்டாக பில் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வந்து February month வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்களோட நேம்லாம் சொல்கிறேன். அமுதலக்ஷ்மி அண்ட் வள்ளியரசு, தங்கவேல் அண்ட் இந்துமதி, வித்யா, ஸ்ரீஜித், பாலாஜி அண்ட் பிரசன்னா, சதீஷ் அண்ட் தங்கம், பிரபாகரன் அண்ட் பிரவீனா, சுதா அண்ட் சக்தி, மூர்த்தி அண்ட் மகா, வாசுகி அண்ட் முத்துப்பாண்டி, சிவராம் அண்ட் பவித்ரா, லாவண்யா அண்ட் முத்து, ஷங்கர் அண்ட் சாமுண்டீஸ்வரி. இவங்க எல்லாம் February month வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. வால்மார்ட்லேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் வந்து இங்கே சாஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் கிராசரி ஸ்டோர் இருக்குது. அங்கே வந்து சப்பாத்தி மட்டும் பண்ணி சேல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து வீட்டில் கிரேவி பண்ணிவிட்டு என்னைக்காவது ஒரு அவசரம் அப்படின்னா அங்கே வந்து சப்பாத்தி வாங்கிக்கலாம். நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அங்கே போய் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் உள்ளே போயிட்டு சப்பாத்தி வாங்கிட்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு போனதும் பசங்களுக்கெல்லாம் சப்பாத்தி ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு பசங்களையும் நான் தூங்க வச்சுட்டேன். ஏன்னா மறுநாள் ஸ்கூல் இல்லையா, அதனால் வேகமாகவே தூங்க வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.